வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். டெல்லியில் ஏழைகளுக்கு வீடும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பும் வழங்கி நவீன டெல்லி ஒன்றை உருவாக்கும் அரசையே மக்கள் விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் இன்று மௌனி அமாவாசை தினத்தை ஒட்டி கோடிக்கணக்கிலான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். முக்கிய கனிமங்களின் விநியோகச் சங்கிலியில் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்த தேசிய இயக்கம் ஒன்றை அமல்படுத்தும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இனி விரிவான செய்திகள். டெல்லியில் ஏழைகளுக்கு வீடும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பும் வழங்கி நவீன டெல்லி ஒன்றை உருவாக்கும் அரசையே மக்கள் விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று வடகிழக்கு டெல்லி தொகுதியில் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த 25 ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி ஆட்சிகளில் டெல்லியின் பிரச்சனைகள் அப்படியே நீடிப்பதாகவும் நடப்பு ஆம் ஆத்மி அரசின் பொய்களும் கொள்ளையும் இனி தொடர முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். டெல்லியில் பிஜேபி பதவிக்கு வந்தவுடன் மக்களுக்கு வழங்கிய எல்லா வாக்குறுதிகளும் காலக்கெடு அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்றும் இதை மோடியின் உத்தரவாதமாக மக்களுக்கு தாம் வழங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும் முன்பாக பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் நிகழ்ந்த துயரகரமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். சம்பவத்தில் பலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிலவரங்கள் குறித்து உத்தரப்பிரதேச அரசை தொடர்ச்சியான முறையில் தாம் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். சம்பவம் குறித்து துயரம் வெளியிட்டு பிரதமர் சமூக ஊடகத்திலும் பதிவு வெளியிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டவர்களும் சம்பவம் குறித்து துயரம் வெளியிட்டுள்ளனர். பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்களும் சம்பவம் குறித்து தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மகா கும்பமேளாவில் பல கோடி மக்கள் கூடியிருப்பதால் மக்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள படித்துறைகளில் நீராட வேண்டுமென்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் முக்கிய நாட்களில் ஒன்றான மௌனி அமாவாசை தினத்தை ஒட்டி இன்று கோடிக்கணக்கிலான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். இது குறித்து கூடுதல் விவரங்கள். மகா கும்பமேளாவில் இன்று பிற்பகல் வரை 4 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் புனித நீராடியதாகவும் மேலும் லட்சக்கணக்கிலான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்திற்கு வந்து கொண்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மாபெரும் மகத் திருவிழாவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மகா கும்பமேளா கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது முதல் இதுவரை 24 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். மௌனி அமாவாசை தினத்தையொட்டி உத்தரப்பிரதேஷ் அரசு கும்பமேளா பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கணிசமாக அதிகரித்துள்ளது. 50,000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் இணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 3000க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா பகுதியில் நிறுவப்பட்டுள்ளன. திரிவேணி சங்கமத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள தற்போது முதல் முறையாக நீர்மூழ்கி ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் மூத்த தலைவர்களான திரு ஜெய்ராம் ரமேஷ், திரு பவன் கேரா ஆகியோர் இன்று வெளியிட்டனர். டெல்லி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு தேவேந்திர யாதவுடன் இருந்தார். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதியுதவி, வீடுகளுக்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரம், 500 ரூபாய் விலையில் எல்பிஜி சிலிண்டர், 25 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட வாக்குறுதிகள் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், airnews_alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும்
நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும் நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். பசுமை தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டிற்கு தேவையான முக்கிய கனிமங்களின் விநியோக சங்கிலியில் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் 34,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய இயக்கம் ஒன்றை அமல்படுத்தும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் தகவல்கள். மத்திய அமைச்சரவையின் முடிவுகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் வெளியிட்டார். முக்கிய கனிமங்கள் பற்றிய தேசிய இயக்கத்தினால் கனிம படிவுகள் அதிகம் உள்ள இடங்களை கண்டுபிடிக்கவும் இறக்குமதியை குறைக்கவும் ஏதுவாகும் என்று அவர் கூறினார். வேளாண்மை, போக்குவரத்து, பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு இத்தகைய கனிமங்கள் தேவைப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எத்தனால் தயாரிப்பில் பயன்படுத்துவதற்கான கரும்பு சாறு மற்றும் கழிவு பாகு ரகங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட கொள்முதல் விலை விவரங்களையும் அமைச்சர் வெளியிட்டார். பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து விற்பதால் 1,13,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மிச்சமாகி இருப்பதாகவும், இந்த வகையில் கடந்த எத்தனால் விநியோக ஆண்டில் மட்டும் விவசாயிகளுக்கு சுமார் 40 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற வக்ஃப் திருத்த மசோதா குறித்த கூட்டு நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் குழுவின் வரைவு அறிக்கைக்கு ஏற்பு அளிக்கப்பட்டது. மசோதாவின் 14 சரத்துக்களில் திருத்தங்களை பரிந்துரைக்க கூட்டு நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், வரைவு அறிக்கை நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் குழுவின் தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் தெரிவித்தார். இதற்கிடையே கூட்டு நாடாளுமன்ற குழுவின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வரைவு அறிக்கை குறித்து ஆட்சேபனை வெளியிட்டுள்ளனர். வரைவு அறிக்கை அவசரகதியில் ஏற்கப்பட்டதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா கூறினார். மசோதா பற்றிய தங்களின் பல கருத்துக்களும் ஆட்சேபனைகளும் அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு நசீர் உசேன் கூறினார். வரைவு அறிக்கை குறித்து அதிருப்தி குறிப்புகளை தாங்கள் சமர்ப்பித்திருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த திரு கல்யாண் பானர்ஜி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் நாளை கம்பன் கலையரங்கில் நடைபெறவுள்ள 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த உயர்நிலைப் பள்ளி அளவிலான அனிமேஷன் வீடியோக்களை கல்வித்துறையிடம் வழங்குகிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெறவுள்ள இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கன்னடி, தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், போக்குவரத்து துறை செயலர் டாக்டர் முத்தம்மா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். போக்குவரத்து விதிமுறை மீறல்களை தடுப்பதில் சிறப்பான முறையில் செயல்பட்ட தலைமை காவலர்களுக்கும் சாலை விபத்தில் சிக்கியவர்களின் உயிரை காப்பாற்றியவர்களுக்கும் விழாவின் போது சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் NVS 02 புதிய தலைமுறை செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து இன்று காலை GSLV F-15 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புவி வட்டப்பாதையில் நிலை நிறுத்தப்பட்டது. இதன் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோவின் 100வது ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தரை, கடல், வான்வழி களங்களுக்கு வழிகாட்டவும் பாதுகாப்புத் துறையின் செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக புதிய செயற்கைக்கோள் அமையும் என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் இன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியா அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 100 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். ககன்யான் திட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும், சந்திராயன் 4 மற்றும் சந்திராயன் 5 திட்டங்கள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் 2 ஆண்டுகளில் முடிவடையும் என்றும் இஸ்ரோ தலைவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் ஏழைகளுக்கு வீடும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பும் வழங்கி நவீன டெல்லி ஒன்றை உருவாக்கும் அரசையே மக்கள் விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் இன்று மௌனி அமாவாசை தினத்தை ஒட்டி கோடிக்கணக்கிலான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். முக்கிய கனிமங்களின் விநியோக சங்கிலியில் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த தேசிய இயக்கம் ஒன்றை அமல்படுத்தும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு விழாவில்
துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.